ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி. நல்ல காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா, நீர் நல்லவர், உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே அப்பா, நீ கொடுத்த இந்த பைபிள் ஸ்டடி நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜாவே. பிள்ளைகளை தக்க வேளையிலே கூட்டி சேர்க்க வேணுமே ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். நாங்களும் அப்பா உம்மை உண்மையாக அறிந்து கொள்ள இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு உதவியாயிருக்க கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் மிகுந்தவரே, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜாவே. எங்கள் கண்களை நீர் திறக்க வேண்டும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமே ராஜாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறையா. நீர் வெளிப்பட வேண்டும்ப்பா, எங்களுக்கு நீர் வெளிப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். திருக்கரத்திலே தாழ்த்துகிற எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய யெகோஷுவா மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் வரும் வரைக்கும் ஒரு பாடலை பாடலாம். அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை.
அணைத்தீர் அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பாலே அணைத்தீர் அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே இப்பாரினில் அன்பின் இனிமை இயம்ப கியலாதாயில்யாம் இப்பாரினில் அன்பின் இனிமை இயம்ப கியலாதாயில்யாம் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம் இந்த பாட்டு எந்த ஞாபகம் இந்த நேசமே எந்தன் யாசுவா உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் அந்த மாது கண்களின் நீரை அன்பரையும் பாதம் ஊற்றினாளே அந்த மாது கண்களின் நீரை அன்பரையும் பாதம் ஊற்றினாளே என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தீர் என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன் எந்தன் யாசுவா உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா எந்தன் துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவி எந்தன் துணை நீர் என்னை அறிவீர் எந்தன் பாரம் தாங்கிடுவி எந்தன் யாசுவா உந்த
உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். உம்மை அன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. உம்மை அன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எங்கள் யாசுவா உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை தருளும். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை தருளும். இந்த யாசுவா உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தே. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தே. இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்த யாசுவா உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்த யாசுவா உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டமென்றெண்ணுகிறேன். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே
லாபமும் நஷ்டமென்றெண்ணுகிறே. ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். இந்த யாசுவா உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோவா மசீஹ் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். இந்த வேளையிலும் இந்த ஸ்கிரிப்சர் ஸ்டடிக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு கேட்க வேண்டியதான கேள்விகள் இருந்தால் அதை கேட்கலாம். Praise your pastor. Praise your sister. எனக்கு ஒரு டவுட் பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். John chapter 12 47 48. John 12 என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற்று போனால் அவனை நான் நியாய தீர்ப்பதில்லை இருக்குது பாஸ்டர். அப்போ அதுக்கு என்ன மீனிங் பாஸ்டர்? சரி சரி. அதாவது ஒரு தனி மனிதனாக அவர் நியாயம் தீர்க்க போவதில்லை. 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கணும் சிஸ்டர். 47 48 இந்த 2ஐ சேர்த்து வாசிக்கும் போது, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், ஜான் த காஸ்பல் சாப்டர் 12 verses 47 and 48, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். ஆமா, வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது இல்லையா? இப்போ நாம கோர்ட்ல போனோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு கோர்ட்ல போனோம்னு சொன்னா அந்த கோர்ட்ல எதன்படியாக அந்த ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லுகிறார்னா, ஐபிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பீனல் கோட். அப்ப அந்த இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கறதான சட்டம், அதுதான் சட்டம், நம்ம நாட்டினுடைய சட்டம், சட்ட ஒழுங்கு. அப்போ அங்க அந்த ஜட்ஜு அவரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. அப்ப அவர் ஜட்ஜ்மெண்ட் சொன்னா கூட அந்த வார்த்தையின்படி தான், அங்க எழுதி இருக்கிற சட்டத்தின்படி தான் அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். அப்போ இதுக்கு நான் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நல்லது. இதுல இருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேன். கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம போகலாம். அப்போ அந்த ஜட்ஜுக்கு சில சமயங்கள்ல ஒரு ஆளை பார்த்து ரொம்ப இறக்கப்படலாம், அல்ல சிலரை பார்த்து கோவப்படலாம். அவர் இறக்கப்பட்டாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அவர் சொந்தமா ஒரு தீர்ப்பு அங்க சொல்ல முடியாது. வக்கீல்கள் அங்கே கோர்ட்ல வாக்குவாதம் பண்ணும்போது கூட இந்த சட்டத்தின்படி, இந்த சட்ட பாயிண்டின்படி இந்த ஆள் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் ஒருத்தர் நிரூபிப்பார். அப்ப அந்த சட்டத்தின்படிதான் அவர் தண்டிக்கப்படுவார். அப்ப எழுதப்பட்டதான அந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவது போல இந்த உலகத்திலும், அதாவது ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்டதான எதை வைத்து நமக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும், வேத வாக்கியத்தை வைத்துதான் நமக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்போ வேத வாக்கியத்தை தீர்ப்பு கொடுப்பதுக்கு யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த வார்த்தையின்படி நீங்க தப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது தீர்ப்புன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நாம போய் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தை மறுதளிச்சாலே அவங்க அங்க நியாயம் தீர்க்கப்பட்டுறாங்க. அதுவும் இல்லாம நாமே அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது நாம் பாவம் செய்தோம் அப்படிங்கிறதான உணர்வு நமக்குள்ளே வரணும். இத எஸ்ரா என்கிற புஸ்தகத்துல
எஸ்ரா வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து அவர் ஜனங்களுக்கு வாசிச்சு அதை சொல்லுவார். அத கேட்கும் பொழுது எஸ்ரா இல்ல, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். நெகேமியா, the book of Nehemiah chapter 9 verses 1 onwards. அந்த மாதம் 24ஆம் தேதி இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலை நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய யாகுவாவின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய யாகுவாவை பணிந்து கொண்டார்கள். அப்போ இவர் அங்கே அந்த புஸ்தகத்தை எடுத்து நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அதை வாசிச்சு கேட்ட பொழுதே ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. அத எஸ்ராங்கிற புஸ்தகத்துல கூட அந்த வசனம் இருக்கிறது. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எஸ்ரா 9th chapter verse 3 onwards. இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனா உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்தின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நிமித்தம் இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள் அப்படின்னு அங்க போட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே பாவ அறிக்கை செய்து அவர்கள் உணர்வடைகிறார்கள். அதே தான் அப்ப இங்க பாருங்க, யாருமே அவங்க கிட்ட தனியா வந்து இந்த வார்த்தையின்படி நீ பாவம் செஞ்சிருக்குன்னு சொல்லல. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுதே ஒவ்வொருவருமே அங்க நியாய தீர்ப்படைகிறார்கள். அவர்களுடைய இருதயம் அங்கே குத்தப்படுகிறது. அப்ப கடைசி நியாய தீர்ப்பு நாளில அங்க யாகுஷுவா யாருக்கிட்டையும் எதையுமே பேச போறது இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இந்த வார்த்தையின்படி நம்ம வாழல, அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே அவர்கள் திரும்பி போய் விடுவார்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து மனம் திரும்புதல் இருக்காது. நியாய தீர்ப்பு சமயத்துல வந்து மனம் திரும்புதல் எல்லாம் கிடையாது. மனம் திரும்புதல் வந்து அதுக்கு முன்னால அந்த கிருபையின் காலம் இருக்கும் வரைக்கும் தான் மனம் திரும்புதல் இருக்கும். அதுக்கு பிறகு மனம் திரும்புதல் இருக்காது. அப்போ அந்த நாட்கள்ல அவங்க வந்து இந்த வசனத்தின் மூலம் இந்த வசனத்தின்படி அந்த வசனத்தை வாசிச்ச உடனே இந்த வசனத்தின்படி நான் தகுதி இல்லை என்று ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் போய் விடுவார்கள். இப்படித்தான் அவங்கள அந்த வசனம் நியாயம் தீர்க்கும். சரிங்களா சிஸ்டர்? இனி அடுத்து ஏதாவது? ஓகே, பிரைஸ் யாவா பிரதர்? பிரைஸ் யாவா சிஸ்டர். பிரதர், எனக்கு மேத்யூ 11ல 20 ல இருந்து 24 வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் வேணும் பிரதர், எனக்கு அது புரியல. மேத்யூ 11 ஒரு செகண்ட் சிஸ்டர் நான் எடுத்துக்கிறேன். மேத்யூ 11ல வசனங்கள் 20ல இருந்து 24. ஓகே,
Okay. Matthew chapter 11 verses 20 to 24. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டினங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப யகுஷுவா ஜனங்களுக்கு அவர்தான் வார்த்தை. அப்போ வார்த்தையா இருக்கிற அவரே நேரடியாக ஜனங்களோட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஜனங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அதே போல தான் தீர்க்கதரிசி என்பதை அவர் பல விஷயங்கள் மூலமாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? ஒரு சமாரிய ஸ்திரீ, நேற்றைய மெசேஜ்ல நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு சமாரிய ஸ்திரீக்கு அவர் வெளிப்படுத்தினார். தான் தீர்க்கதரிசி என்பதை அவள் கண்டு கொண்டாள். அதோடு கூட அவர் மேசியா என்பதையும் கூட அவள் கண்டு கொள்ளும்படி தேவன் கிருபை செய்தார். அதே போல நாத்தானியேல் என்பவர் கூட, ஐயா நீர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை பார்க்கிறேன் என்று அவரும் சொல்லுவார் இல்லையா? இப்படி இவர்கள் எல்லாரும் சொல்லும் போது அவர் இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இதை எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம்னா 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூர்வ காலங்களிலே வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளிலே தன்னுடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னு வருது. அப்போ இந்த சீதோன் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்படின்னா, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த தீருவினுடைய பாவங்களும் சீதோனுடைய பாவங்களும் அதிகமா இருக்கக்கூடிய காலங்களில் தங்களுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தார். எச்சரிக்கும் பொழுது அவர்கள் முழுவதுமாக மனம் திரும்பவில்லை, பூரணமாக அவர்கள் மனம் திரும்பவில்லை. அப்படி மனம் திரும்பாமல் இருந்ததுனால தேவன் அந்த 2 பட்டணங்களையும் அழித்து போட்டார். புரியுதுங்களா? அவங்க அந்த 2 பட்டணத்தை அழித்து போட்டார். அதே போல சோதோம் கொமோராவுடைய கதை நமக்கு தெரியும். லோத்து அங்கே குடியிருந்தார். லோத்து ஒரு நீதிமானா இருந்து ஜனங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லி கொண்டிருந்த பொழுதிலும் கூட அந்த ஜனங்கள் மனம் திரும்பல. அப்போ மனம் திரும்பாம போகும்போதுதான் தேவன் 2 தேவ தூதர்களை அனுப்பி சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போடுகிறார் இல்லையா? அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு, அதாவது யெகோஷுவா நேரடியாக ஜனங்களிடத்துல செயல்படுவது போல அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு அந்த கிருபை இருக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாக மட்டும்தான் அவர் செயல்பட்டார். இவர்களுக்கு கொடுத்த கிருபை அன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதைத்தான் யெகோஷுவா சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். ஆனா இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சது போல ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருந்ததானால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் அப்படின்னு யெகோஷுவாவே சாட்சியா சொல்றார். உங்களுக்கு கிடைச்ச இந்த அளவுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கல. நீங்க என்ன நேரடியா பாக்குறீங்க, நான் தான் வார்த்தை, நான் நேரடியாகவே உங்ககிட்ட பேசுறேன், பரம ரகசியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். அப்படி இருந்த உங்கள் முன்னால நான் செய்ததான அதிசயங்கள் அற்புதங்களை போல அந்த ஜனங்களுக்கு முன்பாக அன்றைக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்திருந்தால், அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்திருந்தால் அந்த ஜனங்கள் அன்றைக்கு மனம் திரும்பி இருப்பார்கள், அந்த தேசம் அழிக்கப்பட்டிருக்காது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு முன்னால நான் நேரடியாக உங்களுக்கு நான் வசனத்தை சொன்ன பிறகு கூட நீங்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுறார். குறிப்பாக இந்த கொரோசின் அப்படிங்கிற பட்டணத்திலையும் அதே போல பெத்சாயிதா என்கிற பட்டணத்திலையும் அவர் செய்ததான அற்புதங்கள், அவர் தன்னை வெளிப்படுத்தினதான விஷயங்கள், அதே போல
கப்பர்நகூமிலே அவர் செய்ததான செய்கைகள் இவைகள் எல்லாம் பார்த்த பிறகு கூட அந்த ஜனங்களுடைய மனம் மாறவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் அவர் பார்த்து விட்டு மிகவும் வேதனைப்பட்டு அவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு செஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா மனம் திரும்பி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கிடைத்ததான தண்டனையை காட்டிலும் வார்த்தையான என்னை நேரடியாக பார்த்த பிறகு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறார். இது இன்றைக்கு நமக்கும் கூட ஒரு பாடம் தான். ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த வெளிப்பாடுகள், நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த சந்தர்ப்பங்களை நம்ம நன்றா அனுபவித்து கொண்டு இருந்து கூட நம்மளால ஒரு கனிதரும் வாழ்க்கையை நாம் வாழ முடியாக போகும்போது இந்த சம்பவங்கள் கூட நமக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறது. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லவா, யாரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட அதிக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்னா நம்ம கிட்ட அதிக கேள்விகள் வரும். நமக்கு அதிக கிருபைகளை கொடுத்திருக்கிறார்னா நம்ம கிட்ட அதிகமான காரியங்களை அவர் எதிர்பார்ப்பார். அப்போ அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள நாம அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும், நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனங்கள் மூலமா அவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். சரிங்களா சிஸ்டர்? அப்ப இந்த வசனங்கள்ல நம்மளுக்கு எச்சரிக்கை இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும் இல்ல பிரதர்? கண்டிப்பா சிஸ்டர். அப்படி எடுத்துக்கிட்டா நாம புத்தியுள்ள பிள்ளைகள். ஓகே ஆமா சிஸ்டர். பிரதர், இப்ப நீங்க சொன்னீங்களா லோட்டு நீதிமானா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, லோட்டு நீதிமானா இருந்தாரா பிரதர்? ஆமா சிஸ்டர், லோத்து நீதிமானா இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அது மத்தேயுல இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தேயுலயும் யோவான்லயும் இங்க இருக்கு. அதாவது ஏன்னா லோட்டுவே சோதோம் குமர் பட்டணத்துல இருந்து மீட்டதை ஆப்ராமன் நினைத்து தான் யாக்குவா லோட்டுவை அங்கிருந்து மீட்டாருன்னு வசனம் இருக்குது இல்ல பிரதர்? ஆமா சிஸ்டர். ஆனா சொல்றேன் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். லோத்து நீதிமானா இருந்தான் அப்படின்னு யாகுஷுவா சொல்றாரு. நீதிமானான லோத்துவை ரட்சித்திருக்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். நான் ஒரு செகண்ட் இப்ப எடுத்தாரேன். ஓகே ஓகே. யாராவது தேடுங்க, 25 இருக்குதான் பாருங்க. மத்தேயு 25.
நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு வரும் அந்த வசனம். Praise the Lord, Pastor. Praise the Lord, brother. Second Peter 2:7. 2 Peter 2:7. இங்க தமிழ்ல 8ல இருக்கு, 8ஆம் வசனத்துல இருக்கு. 7-8 அத்தா 8ங்க. 8ல வந்து நீதிமான்னு போட்டிருக்கு பாருங்க சிஸ்டர். அதுல சிஸ்டர் வாசி பாக்குறீங்களா? இல்ல நான் வாசிக்கிட்டுமா தமிழ்ல? தமிழ்ல வாசிங்க பிரதர். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க போட்டிருக்கீங்களா? ஆமா பிரதர். நீதிமானாகிய லோத்து. அப்ப அங்க வந்து லோத்து நீதிமானாதான் இருந்திருக்கிறார். அந்த பாவ சந்ததிகள் மத்தியில அவர் நீதிமான வாழ்ந்தபடினாலதான் லோத்துவை மட்டும் தேவன் என்ன செய்தாரு? ரட்சித்தார். ஆனா அந்த நீதிமானுக்காக கூட ஆபிரகாம் ஜெபம் பண்ணார் இல்லையா? யாகோ கிட்ட அவர் விண்ணப்பம் வைத்தார். ஆமா. ஆக லோத்து வந்து நீதிமானா இருந்தார். ஆபிரகாம் அளவுக்கு நீதிமான் இல்ல, ஆனா அவரும் நீதிமானா இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த பெரிய ஆபத்திலிருந்து தேவ தூதர்கள் அவரையும் அவர் குடும்பத்தையும் கையை பிடித்து என்ன செய்தாங்க? வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. பாக்கி பட்டணத்தில் உள்ள எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க மனைவி கூட அவ்வளவு உத்தமமா இருக்கல, அதனால அவங்க உப்பு தூணாயிட்டாங்க. ஓகே. ஆனா இவருடைய நீதிமானா இருந்து கூட இவருடைய சந்ததி சாபத்துக்கு போச்சு இல்லையா? அது பிள்ளைகள் செய்த தவறு இல்லையா? அப்படி அவர் செய்த தப்பு இல்ல, அவருடைய பிள்ளைகள் செய்ததான தப்பு. லோத்து தண்டிக்கப்பட்டார்னு எங்கேயும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தான் சாபம். பிள்ளைகள் தான் தண்டிக்கப்பட்டார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பிள்ளைகள் இல்ல, பிள்ளைகளுடைய சந்ததிகள். ஆமா, சபிக்கப்பட்ட சந்ததியா மாறி போச்சு. பிரதர் இன்னொரு क्वेश्चन. சொல்லுங்க. ட்ரூட்ரானமில 34வது அதிகாரம் 6ல வந்து மோசே இறந்துறாரு இல்லைங்க பிரதர்? அவருடைய உடலை வந்து யாவுஷ்பாத்தா வந்து அடக்க பண்ணாரு, ஆனா இது வரைக்கும் யாருக்கும் தெரியலன்னு வசனம் இருக்கு இல்லையா பிரதர்? ஆமா. ஆனாக்கா யூதா 1:9ல வந்து இது சாத்தான் வந்து அந்த உடலுக்காக வந்து ஃபைட் பண்ணுதுன்னு வசனம் இருக்குது. என்ன பிரதர் அது? ஆமா, அதாவது யாகுவாதான் அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணினாருங்கிறது மட்டும் இல்ல, அவர் அதை எடுத்துக்கொண்டபடியினால அது எல்லா ஜனங்களும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் பாவம் செய்தார், அதனால தேவன் அவரை சொன்னார்ல, தேவனே சொன்னார்ல, நீ எனக்கு விரோதமா பாவம் செய்தபடினால அப்படின்னு சொல்லி. அப்போ மோசையே சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் நிமித்தமாக நான் பாவம் செய்ய வேண்டியது வந்துச்சு, இப்போ உங்கள் நிமித்தமாக நான் உங்களை விட்டு போறேன், தேவன் என்ன தண்டிக்கிறாரு அப்படின்லாம் அவர் புலம்புறார் ஜனங்கள்ட்ட. அப்போ அதை கேட்டுட்டு இருக்கிற பிசாசு கூட என்ன வந்துச்சுன்னா, இது பாவம் செய்த சரீரம், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது மீட்கப்படல அப்படின்னு அவன் நினைச்சான், பிசாசு நினைச்சான். ஆனா தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதுன்னு அவனுக்கு தெரியாது. தேவன் அந்த ஊழியக்காரனை வந்து கைவிட மாட்டாரு அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியாம போச்சு. இப்ப நமக்கு தெரியும், இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம்